சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேசப் போகிறோம். கங்குவா திரைப்படத்தோட ஒரு பயங்கரமான அப்டேட் வந்து வெளியாகி இருக்கு. இதனால் சூர்யா ரசிகர்கள் செம ஹேப்பில வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு 11 மணிக்கு ரிலீஸ் ஆக போற அப்டேட்ல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த பத்தியும் பேசப் போகிறோம். அதனால் வந்து சூர்யா ரசிகர்களுக்கு செம ஹேப்பியான நியூஸா இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கங்குவா அதாவது வந்து கங்குவா திரைப்படத்துக்கு சூர்யா ரசிகர்கள் மட்டும் கிடையாம தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லார் மத்தியிலும் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து சூர்யா அவர்களோட ஃபர்ஸ்ட் பேன் இண்டியா ஃபிலிம். கண்டிப்பாக இந்த ஒரு திரைப்படம் வந்து 1000 கோடி கிளப்பில் வந்து இணையும், 1000 கோடி கலெக்ஷன் பண்ணி தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து இருக்காங்க சூர்யா அவர்களும். அதனால தான் இந்த திரைப்படத்தை சோலோ ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. இப்போ என்ன ஒரு அப்டேட்னா இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட். ஸோ எப்படா இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை சொல்லுவாங்க? அக்டோபர் 10ஆம் தேதி கிடையாது, அக்டோபர் மந்த்தும் கிடையாது. ஸோ வேறு எப்படா படம் வந்து ரிலீஸ் ஆகும்? ஏன்னா வந்து சோலோ ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. எந்த டேட்டுன்னு ஒரு குழப்பத்தில் வந்து இருந்தாங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டாக வந்து வரப்போகிறது. ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இந்த வார இறுதிக்குள் வந்து அஃபிஷியலான அப்டேட் வந்து கங்குவா படக்குள் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி 2 வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கங்குவாவோட புது போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு 11 o'clock, அதாவது நாளைக்கு காலையில் 11 o'clock வந்து கங்குவா திரைப்படத்தோட ரொம்ப முக்கியமான அப்டேட் வருகிறது அப்படின்னு சொல்லி அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் சூர்யா ரசிகர்கள் செம ஹேப்பியில் இருக்காங்க. ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற அப்டேட்டில் வந்து 2 விஷயங்கள் வந்து இருக்க போகிறது. ஒன்று வந்து படத்தோட ரிலீஸ் டேட். ஸோ படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா, ஸோ ஏற்கனவே சொல்லிட்டாங்க படம் வந்து சோலோ ரிலீஸாக தான் இருக்கணும். எந்த திரைப்படத்தோடையும் வந்து போட்டி போட்டு ரிலீஸ் ஆகக்கூடாது. ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தை ஒரு பேன் இண்டியா ஹிட் ஆகணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ தமிழில் மட்டும் இல்லாமல் ஹிந்தி, கர்நாடகா, தெலுங்கு அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் வந்து நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு படம் வருதா, ஸோ எந்த படமும் வராத டேட்டில் தான் நம்ம படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு பெரிய ரீச் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம். அதனால் வந்து நவம்பர் 14ஆம் தேதி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டு நவம்பர் 14ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு தான் வந்து நாளைக்கு வந்து வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அது மட்டும் கிடையாமல் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட சேர்த்து இன்னொரு விஷயமும் ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏற்கனவே வந்து கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து வெளியானது, பாடலும் வெளியானது. ஆனால் இந்த ட்ரைலர், பாடல்கள் எல்லாமே வந்து வந்த விஷயமே மீண்டும் வந்து கொண்டு இருக்குது. தங்கலான் திரைப்படம் மாதிரி எதுவுமே வந்து புதுசாக கிடையாது. ஸோ வந்த விஷயத்தை, பார்த்த விஷயத்தை எப்படி நாங்கள் கிளிம்ஸில் பார்த்தோமோ அதே தான் கொஞ்சம் ட்ரைலரில் வந்து இருக்குது, அதே தான் வந்து பாடலையும் இருக்குது. ஏதாவது புது விஷயம் பார்த்தா இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ட்ரீட் கொடுக்குற விதமாக வந்து கங்குவா திரைப்படத்தோட 2வது பாடல், அதாவது வந்து கங்குவா திரைப்படத்தோட 2வது பாடல் ரொம்ப ஸ்பெஷலான பாடல். ஏன்னா வந்து கங்குவா திரைப்படத்தோட 2வது பாடல் வந்து ப்ரெசன்ட் பொசிஷனில் நடக்கிற பாடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பாடலுக்கு கோவா சாங் அப்படிங்கிற டைட்டிலும் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ நாளைக்கு வந்து இந்த பாடலுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டோட சேர்த்து படத்தோட ரிலீஸ் டேட் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா வந்து ஒரு கிளிம்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்களா. ஏற்கனவே ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதிலிருந்து ட்ரைலரில் இல்லாத சில போர்ஷன்லாம் வச்சு ஒரு டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணி படத்தோட ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது வந்து சாதாரணமாக அது வந்து ஒரு டீசர் ஒரு 30 செகண்ட் அந்த மாதிரியும் இல்லாமல், லைக் வந்து கங்குவா திரைப்படம் ஃபயர் சாங் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சிறுத்தை சிவா, அதுக்கப்புறமா சூர்யா, படத்தோட இயக்குனர், டைரக்டர், அந்த மாதிரி எல்லாரும் வந்து அந்த ஒரு பாடலை பற்றி வந்து சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் மாதிரி பேசியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஒரு டீசர் கிளிப்பில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூர்யா, அதுக்கு சிறுத்தை சிவா இவங்கெல்லாம் பேசி தான் அந்த ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால் நாளைக்கு ஒரு பயங்கரமான டேவாக வந்து சூர்யா ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. கங்குவா திரைப்படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் டேட்டை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நவம்பர் 14ஆம் தேதி வெளியாக போகிறது. ஸோ நாளைக்கு ரிலீஸ் டேட் வந்தது அப்புறமா சோஷியல் மீடியா எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ யாரெல்லாம் கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க, புது ரிலீஸ் டேட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில். சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கங்குவா திரைப்படத்தோட ஒரு பயங்கரமான அப்டேட் வந்து வெளியாகி இருக்கு. இதனால் சூர்யா ரசிகர்கள் செம ஹேப்பியில் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு 11 மணிக்கு ரிலீஸ் ஆக போகிற அப்டேட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். அதனால் வந்து சூர்யா ரசிகர்களுக்கு செம ஹேப்பியான நியூஸாக இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கங்குவா அதாவது வந்து கங்குவா திரைப்படத்துக்கு சூர்யா ரசிகர்கள் மட்டும் கிடையாமல் தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லார் மத்தியிலும் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து சூர்யா அவர்களோட ஃபர்ஸ்ட் பேன் இண்டியா ஃபிலிம். கண்டிப்பாக இந்த ஒரு திரைப்படம் வந்து 1000 கோடி கிளப்பில் வந்து இணையும், 1000 கோடி கலெக்ஷன் பண்ணி தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து இருக்காங்க சூர்யா அவர்களும். அதனால தான் இந்த திரைப்படத்தை சோலோ ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. இப்போ என்ன ஒரு அப்டேட்னா இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட். ஸோ எப்படா
தான் இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை சொல்லுவாங்க. அக்டோபர் 10ஆம் தேதி கிடையாது, அக்டோபர் மந்த்தும் கிடையாது. ஸோ வேறு எப்படா படம் வந்து ரிலீஸ் ஆகும்? ஏன்னா வந்து சோலோ ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. எந்த டேட்டுன்னு ஒரு குழப்பத்தில் வந்து இருந்தாங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டாக வந்து வரப்போகிறது. ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம், இந்த வார இறுதிக்குள் வந்து அஃபிஷியலான அப்டேட் வந்து கங்குவா படக்குழு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி 2 வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கங்குவாவோட புது போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு 11:00 அதாவது நாளைக்கு காலையில் 11:00 வந்து கங்குவா திரைப்படத்தோட ரொம்ப முக்கியமான அப்டேட் வருகிறது அப்படின்னு சொல்லி அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் சூர்யா ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற அப்டேட்டில் வந்து 2 விஷயங்கள் வந்து இருக்க போகிறது. ஒன்று வந்து படத்தோட ரிலீஸ் டேட். ஸோ படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா, ஸோ ஏற்கனவே சொல்லிட்டாங்க படம் வந்து சோலோ ரிலீஸாக தான் இருக்கணும். எந்த திரைப்படத்தோடையும் வந்து போட்டி போட்டு ரிலீஸ் ஆகக்கூடாது. ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தை ஒரு பேன் இண்டியா ஹிட் ஆகணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ தமிழில் மட்டும் இல்லாமல் ஹிந்தி, கர்நாடகா, தெலுங்கு அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் வந்து நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு படம் வருதா, ஸோ எந்த படமும் வராத டேட்டில் தான் நம்ம படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு பெரிய ரீச் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம். அதனால் வந்து நவம்பர் 14ஆம் தேதி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டு நவம்பர் 14ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு தான் வந்து நாளைக்கு வந்து வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அது மட்டும் கிடையாமல் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட சேர்த்து இன்னொரு விஷயமும் ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏற்கனவே வந்து கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து வெளியானது, பாடலும் வெளியானது. ஆனால் இந்த ட்ரைலர், பாடல்கள் எல்லாமே வந்து வந்த விஷயமே மீண்டும் மீண்டும் வந்து கொண்டு இருக்குது. தங்கலான் திரைப்படம் மாதிரி எதுவுமே வந்து புதுசாக கிடையாது. ஸோ வந்த விஷயத்தை, பார்த்த விஷயத்தை எப்படி நாங்கள் கிளிம்ஸில் பார்த்தோமோ அதே தான் கொஞ்சம் ட்ரைலரில் வந்து இருக்குது. அதே தான் வந்து பாடலையும் இருக்குது. ஏதாவது புது விஷயம் பார்த்தா இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ட்ரீட் கொடுக்குற விதமாக வந்து கங்குவா திரைப்படத்தோட 2வது பாடல், அதாவது வந்து கங்குவா திரைப்படத்தோட 2வது பாடல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பாடல். ஏன்னா வந்து கங்குவா திரைப்படத்தோட 2வது பாடல் வந்து ப்ரெசன்ட் பொசிஷனில் நடக்கிற பாடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பாடலுக்கு கோவா சாங் அப்படிங்கிற டைட்டிலும் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ நாளைக்கு வந்து இந்த பாடலுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டோட சேர்த்து படத்தோட ரிலீஸ் டேட் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா வந்து ஒரு கிளிம்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்களா. ஏற்கனவே ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் இருந்து ட்ரைலரில் இல்லாத சில போர்ஷன்லாம் வச்சு ஒரு டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணி படத்தோட ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது வந்து சாதாரணமாக அது வந்து ஒரு டீசர் ஒரு 30 செகண்ட் அந்த மாதிரியும் இல்லாமல் லைக் வந்து கங்குவா திரைப்படம் ஃபயர் சாங் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சிறுத்தை சிவா, அதுக்கப்புறமா சூர்யா, படத்தோட இயக்குனர், டைரக்டர் அந்த மாதிரி எல்லாரும் வந்து அந்த ஒரு பாடலை பற்றி வந்து சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் மாதிரி பேசியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஒரு டீசர் கிளிப்பில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூர்யா, அதுக்கு சிறுத்தை சிவா இவங்கெல்லாம் பேசி தான் அந்த ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால் நாளைக்கு ஒரு பயங்கரமான டேவாக வந்து சூர்யா ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. கங்குவா திரைப்படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் டேட்டை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நவம்பர் 14ஆம் தேதி வெளியாக போகிறது. ஸோ நாளைக்கு ரிலீஸ் டேட் வந்தது அப்புறமா சோஷியல் மீடியா எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ யார் எல்லாம் கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க, புது ரிலீஸ் டேட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட்